Hello students, welcome to SmartLearn. So this is question number 11. A trust has 25 members. How many ways 3 officers can be selected? So first question வந்து a trust has 25 members. How many ways 3 officers can be selected? So 25 members-ல 3 officers select பண்ணும். ஓகேவா? 3 பேருமே ஒரே கேட்டகரி தான். ஸோ 3மே ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ 25 மெம்பர்ஸில் 3 ஆஃபீஸர்ஸ். ஸோ 25 C3 ways. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 3 ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் 25 மெம்பர்ஸ் இஸ் 25 மெம்பரில் 3 பேர் செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 25 C3. நீங்கள் இப்படியே கூட விடலாம், இல்லை நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். NCR ஃபார்மில் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். பட் உங்கள் புக்கில் இதுதான், உங்களுக்கு புக் பேக்கில் இதுதான் ஆன்சர். ஸோ 25 C3 ways. ஸோ ஃப்ரம் 25 மெம்பர்ஸ் யூ கேன் செலக்ட் 3 officers. ஓகேவா? இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் போடலாம். ஸோ இதிலே நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். இன் ஹவு மெனி வேஸ் கேன் அ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி டு பி செலக்டட்? இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஜென்ரலாக 3 பேருமே வந்து ஆஃபீஸர்ஸ் தான் அப்படின்ற போது நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து 3 பேரில் ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்ட், ஒருத்தர் வந்து பிரசிடென்ட், ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்ட், இன்னொருத்தர் வந்து செக்ரட்டரி. 3 போஸ்ட் இருக்குது. ஓகேவா? அந்த நீங்கள் 25 மெம்பர்ஸில் 3 பேர் செலக்ட் பண்ண போகிறீங்க. அந்த 3 பேர்லேயும் வந்து ரேங்கிங்ஸ் இருக்குது. ஒன்று வைஸ் பிரசிடென்ட், ஒன்று பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரின்னு சொல்லிட்டு 3 ரேங்கிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே டிவிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா, கேட்டகரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் பெர்முட்டேஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு நீங்கள் காம்பினேஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாம் ஒரே ஆஃபீஸர்ஸ், எல்லாம் ஒரே கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் we can use combination technique. பட் இங்கே வந்து வேறு கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி கேட்டகரிஸ் டிஃபர் ஆகும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? பெர்முட்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ 25 P3. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற 3 பேரில் ஒருத்தர் பிரசிடென்ட்னா மீதி ஒரு ஆள் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை செக்ரட்டரியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வரும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? பெர்முட்டேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ 25 பேரில் 3 பேர் செலக்ட் பண்ண போகிறீங்க. அதுலேயும் வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரின்னு கேட்டகரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? சிக்கு பதிலாக, சி வந்து காம்பினேஷன், சிக்கு பதிலாக பெர்முட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். 25 P3ன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க. ஸோ NPR ஃபார்முலா இதோட உங்கள் புக் பேக்கில் இதோட ஆன்சர் முடிச்சிருக்காங்க. வேணால் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். ஸோ NPR ஃபார்முலா n factorial by n minus r factorial. அவ்வளோதான். அதில் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது வந்து NCR ஃபார்முலா n factorial by n minus r factorial into r factorial. எக்ஸ்ட்ரா ஒரு r factorial வரும் NCRக்கும் NPRக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 11. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.